அம்மா அம்மா. ஹே பிரதீப். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. சீக்கிரமா சொல்லு, என்ன விஷயம்? என்னன்னு கேக்குறேன்ல. அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். கலாமா, கலாமா, ஏமா கலாமா. என்னடா ஆச்சு? எதுக்கு கத்துற? என்ன? சீக்கிரமா, சீக்கிரமாமா. எங்க ஏறிப்பா, சீக்கிரம்டா. உன் பேர் என்ன? பிரதீப். அது யாரு காரு? என்னோடதான். அதோட ஓனர் யாரு? குசுமப்பா. அவர் கடை எங்க இருக்கு? ஏதோ பக்கத்துல தான் இருக்கு. அந்த ஓனரு பெரிய பணக்காரரு. ஒரு முறை நீங்க வேணா வந்து பாருங்க. நானே உங்களை கவுன்சில் வரைக்கும் கூட்டிட்டு போலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா உங்க கவுன்சில தான் ஈஸியா ஜெயிச்சிடலாம் போலயே. ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம், தோக்குறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹேய் ஹேய் ஹேய், முழிச்சுக்கிட்டான். கலாமா, கலாமா, கலாமா. அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். அப்படியா? யோ அண்ணா, இங்கதான் வந்து படுப்பியா? படுக்க உனக்கு வேற இடமே இல்லையா என்ன? रुबाली भाई, अस्सलाम वालेकुम. புரட்சி அது இதுன்னு பேசி என்ன அரசியல்வாதியாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான்னு ஒருத்தனை பத்தி சொன்னல, அதுக்கு வந்தம்மா. அப்படியா? ரூபாலி பாய், ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் அப்பாவை நான் இழந்துட்டேன். என்ன வளர்கிட்டு இருக்கான்? நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, நிஜமா தான் சொல்றேன். இதோ இந்த கார் இருக்குல்ல, இது என் அப்பாவுக்கு சொந்தமானது. இதில் நான் நிறைய நேரத்தை செலவு பண்ணியிருக்கேன். முக்கியமாக சந்தோஷமா இருந்தேன். எனக்கு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த காரை இங்கே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அது ஏன்னு சொல்லட்டா? இங்க பாருங்க, இதோ நான் இந்த காரை நான் ஓட்டியிருக்கேன். இந்த கார் என்னைக்குமே என் அப்பாவோட காரா இருந்ததில்ல. ஆனா இது என் அப்பாவோட கார். என் அப்பாவும் இறந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த காரை பார்த்த உடனே
என் அப்பாவையே பார்த்த மாதிரி இருக்கு. ஹே, நீ இங்க என்ன பண்ணின்னு இருக்க? ஆ? யார் உன் அப்பா? நீ எதுக்காக முதல்ல இங்க வந்த சொல்லு. உனக்கு தெரியாதா? நேத்து ராத்திரி நீ வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்ப நான் நீ பேசினது எல்லாமே கேட்டேன். ஒருவேளை போலீஸ் உன்னை அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணேன். நீ இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் தூங்க தான் போனேன். அப்பதான் உன் ஞாபகம் வந்தது. என் கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சது. என்னன்னு உத்து பார்த்தப்ப இருட்டுல இருந்து என் அப்பா என்னை வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாரு. அவரும் என்கிட்ட வந்தாரு. அதுக்கப்புறம் நான் என் அப்பா பக்கத்துல போய் உக்காந்தேன். பேச ஆரம்பிச்சோம், பேசிக்கிட்டே இருந்தோம். நைட் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேசிட்டே இருந்தப்ப என் அப்பா எப்ப இறந்து போனார்னு கூட எனக்கு புரியவே இல்லை. என் அப்பா இங்கதான் அவரோட காரை பார்க் பண்ணுவாரு. அது ஒரு பழைய வண்டி. ரொம்ப நேரம் அவரும் இங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது அதான் ஞாபகம் வருது. நானும் இங்கதான் ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்தேன். இந்த கார்ல என் அப்பாவோட லெகசி இருக்கு, அன்பு இருக்கு, முக்கியமா அவரோட உயிரே இருக்கு. என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. இது என்னோட வீடு. குலாப், நீங்க என்னோட குலாப். என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? உன்னோட அப்பா அம்மா, நான் ரூபாலியோட அப்பா அம்மா, நாங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கலப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒத்துமையா இருப்போம். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் தலைகீழா மாறிடுச்சுப்பா. ஏமா நிறுத்துறீங்க? எத்தனை நாள் குலாப் குலாப்னு சொல்லிட்டு இருப்பீங்க? நம்ம குலாப் தான் வந்துட்டாருல. ரூபாலிய குலாபுக்கு கட்டி கொடுக்க இஷ்டம் இருக்கா? ஆமா பிரதீப், நீ தம்பிய மேல கூட்டிட்டு வா. நீ மேல இருப்பா தம்பி. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு தயாராயிட்டு வா. வாங்க. அட வாங்கண்ணே.